மாட்டு மூத்திரத்தை குடி அப்படியே ஒரு புத்தி வரும் அப்படின்றீங்க. மாட்டு மூத்திரத்தை குடிச்சா அது வந்து விஞ்ஞானம் இருக்கா, விஞ்ஞானம் இல்லை. அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல மாட்டு கோமியத்துக்கு நிறைய அது வந்து இயற்கையாக வந்து ஆடு மாடு மாதிரி இயற்கையான புல்ல மேய்ச்சி வயல்ல போய் நெல்லை தின்ட்டு வளர்ந்துருக்கும். அந்த மாடுகள் இருந்து வரக்கூடிய கோமியத்துக்கு சில மருத்துவ குணங்கள் இருந்துச்சுங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு உள்ள மாடுகள் அப்படி காட்டுல வளர்ந்துட்டு இருக்கா, ஊசி போட்டு வளர்க்குறாங்க, வீட்டுல அந்த செயற்கையான தீவனங்களை போட்டு வளர்க்குறாங்க. அந்த முதலத்தை குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? வியாதி தான் வரும். அதான் சார் பஞ்சகவியம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதையும் வந்து மனுஷங்க சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு இதையும் சொல்றாங்க. மூத்திரத்துக்கு உண்டான ஒரு சித்த மருத்துவத்திலேயே அதுல சில மருத்துவ குணங்கள் இருக்கு, மாற்றுக்கிறது இருக்காது. அன்னைக்கு இருந்த மாடுகள் வந்து காட்டுக்குள்ள போய் மேய்ச்சலுக்கு போகும், போய் இளதலையில புல்லு முட்டில திண்டு வரும். அந்த மாடு போற அந்த சிறுநீருக்கு வந்து மருத்துவ குணங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற மாட்டுல நீங்க குளிச்சு என்ன ஆகும்? இன்னைக்கு நோய் தான் வரும். அப்ப அன்னைக்கு இருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு கால நேரங்கள் மாறி போச்சு. இன்னைக்கு எந்த மாடு வந்து மேய்ச்சல் காட்டுல போகுது, வீட்டுல கட்டி போட்டு ஊசியை போட்டுறாங்க, தீவனத்தை போட்டு தான் வளர்க்குறோம். அந்த மாட்டுல வர புத்தத்தை குடிச்சுன்னா அவனுக்கு கூட புத்தி வரும். அப்ப அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு வேற, இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு வேற. அப்ப மாடை வைத்து ஒரு அரசியல், மாட்டுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்ப அவங்க வந்து ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. அது ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, காலேஜ் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு விஷயத்தை, தப்பான விஷயத்தை ஏன் நீங்க காலேஜுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறீங்க? அது வந்து கல்லூரி கிளாஸ் ரூம்ங்கிறது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் எல்லா உடல்நிலை சம்பந்தப்பட்டவர்களும் வரக்கூடிய இடம். நீங்க அந்த இடத்துல ஒரு காலேஜ்ல ஒரு பள்ளிக்கூட கத்துக்கொள்ளக்கூடிய வர வேண்டிய இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை போய் திணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அஜெண்டாவை மறைமுகமாக கொண்டு போய் சேர்க்கிறீங்க. மாட்டுச்சாணம் உயர்ந்தது, மாட்டு மூத்திரம் உயர்ந்தது, ஆனா மாட்டுக்கறி இது தாழ்ந்தது. மாட்டுக்கறி வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவன், மாட்டுக்கறி திங்கிறவன் வந்து அவனை வந்து நீங்க தாழ்வா பாக்குறீங்க, அவனை வந்து இலக்காரமா பாக்குறீங்க. ஆனா மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் உயர்வா பாக்குறீங்க. அது கரியா தின்னவன் வந்து அவன் வந்து ஒதுக்கப்பட்டவன், மூத்திரமா குடிச்சவன் தாழ்ந்த உயர்ந்த